ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டுமாய் 316 சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆவியானவர் இந்த வருஷத்திலே நமக்கு ஒரு வாக்கு தத்தம் கொடுத்திருக்கிறார். எங்களுடைய திருச்சபையிலும் கூட இந்த வாக்கு தத்தம் தான். எனவே அந்த வாக்கு தத்தத்தை வைத்து ஆவியானுடைய துணை கொண்டு நாம் தியானிக்கலாம். முதலாவது நாம் தலைகளை தாழ்த்தி செபிப்போம். ஆசீர்வாத ஊற்றாய் என்னை மாற்றும் இயேசுவே, பேசிட அருள் வாக்கை எந்த நாவில் தாருமே, ஆசீர்வாத மழையை பொழிய பண்ணுமே என்ற வாக்கை தேவன் கொடுத்தாரே, அருள் தாரும் இயேசுவே. திறப்பில் நின்று நான் அழுதிடவே அழியும் மாந்தர்காய் புலம்பி நின்றேன், விழி தெழும்பியே ஜெபி தழுதிட தந்தேன் என்னையே, இயேசுவே தந்தேன் என்னையே. ஆசீர்வாத ஊற்றாய் என்னை மாற்றும் இயேசுவே. ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, ஆசீர்வாத ஊற்றாய் மாற்றுங்க ஆண்டவரே. கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் மாற்றுங்க ஆண்டவரே. ஆசீர்வாதமான மழையை பொழிய செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமீன். இந்த நாளிலும் கூட எசேக்கியேல் 34:26 வசனத்தை இந்த வருஷத்தின் வாக்கு தத்தமாக உங்கள் மத்தியிலே வைக்க விரும்புகிறேன். வாசிக்க கேட்போம். நான் அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன், ஆசீர்வாதமான மழை பெய்யும். எத்தனை பெரிய ஆசீர்வாதமான வாக்கு தத்தம் பாருங்க. நமக்கு இப்படி எல்லாம் வாக்கு தத்தம் கிடைச்சா ரொம்ப சந்தோஷம் இல்லையா? ஆனா நம்ம இந்த ஆசீர்வாதத்தெல்லாம் பெற்றுக்கொள்ளணும்னா நமக்கு சில கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்கு. அதையும் சேர்த்து நாம் பார்க்கலாம். இந்த பாருங்க, நான் அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன், ஆசீர்வாதமான மழை பெய்யும் சொல்லப்பட்டிருக்கிறது. எசேக்கியேல் தீர்க்கதரிசியை கொண்டு ஆண்டவர் இந்த காரியத்தை உணர்த்துகிறார். யாருக்கு அப்படின்னு, யார் அவர்களுக்குன்னு சொல்லுது. அவர்களையும் போது முன்பகுதியெல்லாம் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்களை அவர் தனக்கு மந்தையாகவும் தன்னை ஆட்டின் மேய்ப்பனாகவும் வைத்து ஓமைப்படுத்தி அவர் சொல்றார். ஆனா இன்னொரு இடத்துல முன்னாடி பகுதியெல்லாம் தாவீதை உங்களுக்கு மேய்ப்பனாக வைப்பேன், அவன் தான் சரியா மேய்ப்பான் உங்களை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுல பாத்தீங்கன்னா நசல் கொண்டு இளைத்து போன ஆடுகளெல்லாம் ஆண்டவர் அதற்காக கவலைப்பட்டு அதையெல்லாம் ஒன்று சேர்த்து அவர் என்ன பண்றாராம், அதுக்கு பாதுகாப்பை கொடுக்கறாராம். ஆடுகள் மேடு மேலதானே மேய்ஞ்சுகிட்டு இருக்கும். மேட்டின் பகுதியில வயல்வெளியில மேய்ப்பாங்க, மேட்டின் பகுதியில மேய்ச்சிக்கிட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அந்த ஆடுகள் சிதறி போற ஆடுகள், கைவிடப்பட்ட ஆடுகள், பலவிதமான பிரச்சனையான காரியங்கள்லாம் அந்த ஆடுகளுக்கு ஏற்படும் போது அதெல்லாம் மேய்ப்பர்கள் சரியான முறையில மேய்க்கலன்னு ஆண்டவர் கவலைப்படுகிறவராயிருக்கிறார். அதுதான் இதை சொல்லி கவலைப்பட்டு நான் அவர்களையும், அந்த மந்தை மேய்ப்பவர்களும், இஸ்ரவேல் ஜனங்கள் தான் மந்தையாய் இருக்கிறார்கள், அவர்களை இஸ்ரவேல் ஜனங்களை சிதறுண்டு எடுக்கிறாங்க என் ஜனங்கள், அவர்களையும் அவர்களுடைய சுற்றுப்புறத்தின் மேடுகளிலே இருக்கப்பட்ட எல்லா இடங்களையும் ஆசீர்வாதமா மாற்றுவேன் சொல்றார். வாசிக்க கேட்போம் ஒரு வசனம். எசேக்கியேல் 34:6. என் ஆடுகள் சகல மலைகளிலும் உயரமான சகல மேடுகளிலும் அழைப்புண்டு, பூமியின் மீதெங்கும் என் ஆடுகள் சிதறி தெரிகிறது, விசுவாசிக்கிறவனும் இல்லை, தேடுகிறவனும் இல்லை. எவ்வளவு ஒரு பரிதாபமான சூழ்நிலை இந்த இடத்துல இருக்குது. என் ஆடுகள் சகல மலைகளிலும் உயரமான சகல மேடுகள், மேடுன்னு சொன்னாலுமே ஹை பிளேஸ் சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது அதுதான் மேடுகள்லயும் அலைப்புண்டு, பூமியின் மீது என் ஆடுகள் சிதறி திரிந்து விசாரிக்கிறவரும் இல்லை, தேடினும். ஆனா விசாரிக்கிறதற்கு என்று நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் தேடி வருகிறார். அந்த ஆடுகளை தேடி வந்துதான் அதை விசாரிக்கிறார். இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம். அவைகளை ஜனங்களிடத்திலிருந்து புறப்படவும் தேசங்களில் இருந்து சேரவும் பண்ணி அவைகளுடைய சுய தேசத்திலே அவைகளை கொண்டு வந்து இஸ்ரவேல் மலைகளின் மேலும் ஆறுகள் அண்டையிலும் தேசத்தின் சகல வாசத்தலங்களிலும் அவைகளை மேய்ப்பேன், அவைகளை நல்ல மேய்ச்சலிலே மேய்ப்பேன். இஸ்ரவேலுடைய உயர்ந்த மலைகளில் அவைகளுடைய தொழுவம் இருக்கும், அங்கே அவைகள் நல்ல தொழுவத்தில் படுத்துக்கொள்ளும். இஸ்ரவேலின் மலைகளின் மேல்
நல்ல மேய்ச்சலை மேயும். ஒரு நல்ல மேய்ப்பனாக இந்த இடத்துல காட்டுறாரு, உருவகப்படுத்தி தன்னை தான் காட்டுறாரு. அதற்கு பிறகுதான் தாவீதை உங்களை மேய்க்கும்படி தாவீதை வைப்பெல்லாம் சொல்றார். ஆனா இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து அவருக்கு ரொம்ப கரிசனை. அவர்கள் சிதறுண்டு கிடந்தாங்க, அவங்களெல்லாம் நான் கூட்டி சேர்த்து நல்ல மேய்ச்சலை கண்டடிம்படியாக நல்ல மலைகள்ல அவங்கள கொண்டு வந்து பாதுகாப்பா நல்ல தொழுவத்துல வச்சு நான் மேய்ப்பேன்னு சொல்லி அவர் சொல்றார். உங்களுக்காகவும் எனக்காகவும் கரிசனை படுகிற ஆண்டவர் புதிய இஸ்ரவேல் மக்களாகிய நாம் கூட அலைப்புண்டு திரிந்து கிடக்கிறோமா? இந்த புதிய வருஷத்துல நம்மளெல்லாம் கூட்டி சேர்த்து அவர் என்ன செய்யறாரா? நம்மை ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறார். எங்கே இந்த ஆசீர்வாதம் கிடைக்கும் என்று சொல்லி இரண்டாவது குறிப்பாக பார்க்கலாம். முதல்லது யார் அவர்கள் என்று சொல்லி பார்த்தோம், யாருக்குன்னு. இப்போ எங்கே கூட்டி வந்து அவர் அந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பார்னு சொன்னா வாசிக்க கேட்போம். அதே எசேக்கியேல் 34:26 பாத்தீங்கன்னா மேட்டின் சுற்றுப்புறங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. நான் அவர்களையும் நம்ம விளக்கம் பார்த்தோம். என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா என்னன்னு சொல்றது, ஆடுகள் மேய்க்கிற அந்த மேட்டின் சுற்றுப்புறங்களை எல்லாம் அவர் ஆசீர்வாதமாக மாற்றி தருவாராம். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம்! நீங்களும் நானும் அவர் மேய்ச்சலுக்குள்ளான ஆடுகளா இருக்கிறோம். நம்மை சுற்றிலும் நம் வீட்டை சுற்றி, நம்மை சுற்றி, நம்முடைய வேலை செய்யும் ஸ்தலத்தை சுற்றி, நாம் வாழும் சமுதாயத்தை சுற்றி, நாம் வாழும் சமூகத்தை சுற்றி, நம்முடைய ஏரியா, நம்முடைய தெரு, இதெல்லாம் சுற்றிலும் அவர் என்ன பண்றாராம்? ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவாராம். எனக்கு இந்த ஆசீர்வாதம் என்ன ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு காரியம் எனக்கு ஞாபகம் வந்தது. ஒரு சமாதானம், ஒரு நிம்மதி, ஒரு இளைப்பாறுதல். இதுதாங்க ஆசீர்வாதம். உலகத்துல எல்லாம் இருந்தாலும் எல்லாத்தையும் காசு கொடுத்து வாங்கலாம், சமாதானம் வாங்க முடியாது. ஒரு இளைப்பாறுதலை வாங்க முடியாது. கர்த்தர் கொடுக்கிற சமாதானமே ஒரு நிரந்தர சமாதானமா காணப்படுகிறது. அப்படி பார்க்கும்போது வாசிக்கலாம் ஒரு காரியம் கூட. 2 நாளாகமம் 14:7 அவன் யூதாவை நோக்கி, தேசம் நமக்கு முன்பாக அமர்ந்திருக்கையில் நாம் இந்த பட்டணங்களை கட்டி அவைகளுக்கு அலங்கங்கள், கோபுரங்கள், வாசல்கள் உண்டு பண்ணி தாழ்பால் போட்டு பலப்படுத்துவோமாக. நம்முடைய தேவனாகிய கர்த்தரை தேடின போது சுற்றிலும் நமக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டார் என்றான். அப்படியே கட்டினார்கள், அவர்களுக்கு காரியம் வாய்த்தது. பாருங்க, இங்க ஆசா ராஜாவை குறிச்சு சொல்லப்பட்டிருக்குது. ஆசா ராஜா கர்த்தருக்கு பிரியமா எல்லா காரியத்தையும் செய்யறாரு. அப்படி செஞ்ச உடனே அவர் சொல்றாரு, நம்ம தேசம் பாருங்க ரொம்ப அமைதலா இருக்குது, நம்ம இப்பவே அமைதலா இருக்கும் போதே நம்மள சுற்றிலும் நல்ல பாதுகாப்பை உண்டு பண்ணிக்கலாம்னு தாழ்பாள்கள், அரண்கள் எல்லாம் கட்டுறாங்க. நம்ம வாசிச்சோம். என்ன இதுல முக்கியமானா, நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தேடின போது சுற்றிலும் நமக்கு இளைப்பாறுதல். அப்போ நம்மை சுற்றிலும் ஒரு இளைப்பாறுதல், ஒரு நிம்மதி, ஒரு அமைதல், சமாதானம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் செய்ய வேண்டியது என்ன? நாம் கர்த்தரை தேட வேண்டும். பிரியமானவர்களே, நாம் தேடாம ஜாலியா உட்கார்ந்துட்டு நமக்கு ஒரு சமாதானம்னா கிடைக்காது. நாம் கர்த்தரை தேடுகின்ற ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு அமைதல், சமாதானம் கிடைக்கும். இந்த ஆசா ராஜா அதை பெற்றுக்கொண்டார். இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம். 6ஆம் வசனம், முந்தின வசனம் வாசிப்போம். கர்த்தர் அவனுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டதினால் அந்த வருஷங்களில் அவனுக்கு விரோதமான யுத்தம் இல்லாதிருந்தது. தேசம் அமெரிக்கா இருந்தபடியினால் யூதாவிலே அரணான பட்டணங்களை கட்டினார். பாருங்க, அந்த வருஷம் அவங்களுக்கு ரொம்ப அமைதலாச்சா, யுத்தம் இல்லையா, அமெரிக்கா இருந்துச்சா தேசம். அதனாலதான் இவன் என்ன பண்றான்? அரண்களை எல்லாம் கட்டினான்னு போடப்பட்டிருக்கு. அப்படி கட்டும் போது கர்த்தரை தேடி கட்டுறான். அதுதான் முக்கியமான காரியமா காணப்படுது. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா திடீர்னு எத்தியோப்பிய ராஜா 10 லட்சம் வீரர்களோட இவங்க மேல யுத்தம் பண்ண வராங்க. பாருங்க, எத்தியோப்பியனாகிய சேரா 10 லட்சம் பேர்களோடு யுத்தம் பண்ண வராங்க. ஆனா இவனுக்கு இருந்தது எப்படி அப்படின்னு சொன்னா, யூதாவிலே பரிசையும் ஈட்டியும் பிடிக்கிறவர் 3 லட்சம் பேர் இருக்கிறாங்க. பென்யமீனிலே கேடகம் பிடித்து வில்லை நாணேற்றுகிறவர்கள் 1,02,80,000 பேர் இருக்காங்க. ஆக மொத்தத்துல 5,80,000 பேர். ஆனா அவன் எத்தியோப்பியனாக சேரா 10 லட்சத்தோடு வரான். அப்ப இவங்க எதிர்த்து போறாங்க. போயிட்டு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ற, ஆண்டவரே, பலனுள்ளவனுக்காக பலனற்றவளாக உதவி செய்வது உமக்கு லேசான காரியம். ஆனாலும் நாங்க உண்மையே சார்ந்திருக்கோம், மனுஷன் எங்களை மேற்கொள்ள ஒட்டாத. எப்படி பாருங்க, அவங்களா மனுஷர்கள் ஆண்டவரே, நாங்களோ உண்மை தேடுகின்ற மக்கள், உண்மை சார்ந்திருக்கிற மக்கள். எனவே நீங்க தான் பார்க்கணும்னு அப்படியே ஆண்டவருக்கு குளிர்ச்சி ஆயிடுது. இவ்வளவு அருமையா ஆசா ராஜா சொல்றான்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் உலக பிரகாரமான மக்கள், நாங்களோ உண்மைதான் சார்ந்திருக்கோம், உண்மை தேடுறோம்னு சொன்ன உடனே ஆண்டவர் என்ன செய்யறாரு? உடனே அந்த
பாருங்க அந்த வசனம் சொல்லுது, அப்பொழுது கர்த்தர் அந்த எத்தியோப்பியரை ஆசாவுக்கும் யூதாவுக்கும் முன்பாக 12ஆம் வசனம் முன்பாக முறியடித்ததினால் எத்தியோப்பியர் ஓடி போனார்கள், மட்டுமல்ல எத்தியோப்பியர் முறிந்து விழுந்தார்கள், பலம் கொள்ளாதபடிக்கு முறிந்து விழுந்தார்கள், நொறுங்கி போனார்கள் என்று சொல்லி வரிசையா அந்த வசனங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. இந்த அருமையான வேளையிலே நீ 15ஆம் வசனம் வாசிக்கலாம். இந்த ஆணைக்காக யூதா ஜனங்கள் யாவரும் சந்தோஷப்பட்டார்கள். தங்கள் முழு இருதயத்தோடும் ஆணையிட்டு தங்கள் முழு மனதோடும் அவரை தேடினார்கள். கர்த்தர் அவர்களுக்கு வெளிப்பட்டு சுற்றுப்புறத்தாரால் யுத்தம் இல்லாதபடிக்கு அவர்களை இளைப்பாற பண்ணினார். ஆமா, 15:15 பாத்தீங்கன்னா கர்த்தர் அவர்களுக்கு வெளிப்பட்டு சுற்றுப்புறத்தாரால் யுத்தம் இல்லாதபடி அவர்களை இளைப்பாற பண்ணினார் என்று சொல்லப்பட்டிருக்கு. நீங்களும் நானும் கர்த்தரை தேட வேண்டும், அவரை சார்ந்து கொள்ளும் போது சுற்றுப்புறம் எங்கும் ஆசீர்வாதம். நம்ம எங்க இருக்கிறோமோ அந்த சுற்றுப்புறம் எங்கும் ஆசீர்வாதம். சிலர் வீட்டுல பாத்தீங்கன்னா எப்பவுமே சண்டைகளும் சச்சரவுகளும் கூக்குரலும் கும்மாளமா இருக்கும். அந்த வீட்டுக்கு நுழையும் போதே ஒரு நம்ம கஷ்டமா இருக்கும். எப்ப பார்த்தாலும் யாரை பத்தியாவது பேசிக்கிட்டு இப்படி இருப்பாங்க. ஆனா நம்ம அப்படி இருக்கக்கூடாது. நம்மை சுற்றிலும் நம்மை குறித்து சாட்சி சொல்லும்படியாக சுற்றிலும் ஒரு சமாதானம் அமைதி இருக்க வேண்டும் என்று சொன்னான். இந்த ஆசா ராஜாவை போல கர்த்தரை தேட வேண்டும், கர்த்தரை சார்ந்து கொள்ள வேண்டும். அப்பொழுது முதலாவது எங்கே அந்த ஆசீர்வாதம் கிடைக்கும்? மேட்டின் சுற்றுப்புறங்களை ஆசீர்வாதம் மாற்றுவார். எப்போது? ரெண்டாவது பாத்தீங்கன்னா எப்போது இந்த ஆசீர்வாதம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லும்போது அதே எசேக்கியேல் 34:26 அடுத்த பகுதி சொல்லுது, ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன். ஏற்ற காலத்துல, ஏற்ற காலம் ஆண்டவருக்கு தெரியும் எப்போ எது இந்த பிள்ளைக்கு செய்யணும், இந்த மகனுக்கு செய்யணும், இந்த மகளுக்கு செய்யணும். உடனே கேட்ட உடனே சில வேளையில கிடைக்கும், சில வேளை ஏற்ற நேரத்துல கிடைக்கும், சிலர் வேளை அவருடைய வேலை வரும்போது எப்படி திராட்சரசம் குறைவுபட்ட போது மரியாள் போய் சொல்றாங்க, அப்ப என் வேலை இன்னும் வரவில்லைன்னு சொல்றாங்க. அவருடைய நேரம் வரணும். அவர் எப்போ செயல்படும் நேரம் வரும்போது மட்டும்தான் அவர் அதை செயல்பட தொடங்குவார். அப்ப ஏற்ற காலத்தில் மழை பண்ண. லேவியராகமம் 26:4 வசனத்தை வாசிக்கலாம். நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழை பெய்ய பண்ணுவேன், பூமி தன் பலனையும் வெளியில் உள்ள மரங்கள் தங்கள் கனியையும் கொடுக்கும். பாருங்க, இது என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழையை வர பண்ணுவேன். மழையை வர பண்றது மட்டும் இல்லாம என்ன செய்வார் அதையும் சேர்த்தே நம்ம சொல்லிக்கலாம். மழையை பெய்ய பண்ணும்போது பூமி தன் பலனையும் வெளியில் உள்ள மரங்கள் தங்கள் கனிகளையும் கொடுக்கும்படி செய்வாராம். பூமியின் போது நம்ம தான், நாம் அதனுடைய பலனை அனுபவிப்போம். ஏற்ற காலத்தில் மழை பெய்யும் போது பூமியாகிய நாம், பூமியில் வசிக்கக்கூடிய நாம் அதனுடைய பலனை பெறுவோம். மழை பெய்யும் போது எவ்வளவு பலன் இருக்கு இல்லையா? ஆசீர்வாதமான மழை தரும். அப்ப வெளியில் உள்ள மரங்கள் நம்ம மட்டும் இல்ல, புல் பூண்டு மரம் செடி கொடி எல்லாமே செழிக்கும். ஒரு செழிப்பை கட்டளையிடுவா. பொதுவாக நாம் பார்க்கும் போது அந்த ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழை பெய்யும் போது உங்கள் வாழ்வு செழிக்கும். பிரியமானவர்களே, உங்களை சுற்றிலும் அப்படி ஒரு செழிப்பு இருக்கும், உங்கள் வாழ்வு செழிக்கும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா உபாகமம் 11:14 வாசிக்கலாம். நீ உன் தானியத்தையும் உன் திராட்சரசத்தையும் உன் எண்ணெயையும் சேர்க்கும்படிக்கு நான் ஏற்ற காலத்தில் உங்கள் தேசத்தில் முன்மாரியையும் பின்மாரியையும் பெய்ய பண்ணுவேன். பாருங்க, இதுல 11:14 நமக்கு ஏற்ற காலத்துல முன்மாரியும் பின்மாரியும் எப்படி எதுக்காக பெய்ய பண்ணுவாராம்? எத்தனை இடத்துல பாருங்க ஏற்ற காலத்தில் சொல்லப்படுங்க. எதுக்காகனா பாருங்க, தானியத்தையும் உன் திராட்சரசத்தையும் உன் எண்ணெயும் சேர்க்கும்படிக்கு நான் ஏற்ற காலத்தில் நான் முன்மாரியும் பின்மாரி அப்படின்னா மழையை பெய்ய பண்ணுவேன் அப்படின்னு அர்த்தம். தானியத்திலும் உலக பிரகாரமான ஆகாரம், நம்மளை போஷிக்கிறவராய் அவர் காணப்படுகிறார். திராட்சரசம் என்பது மகிழ்ச்சியை குறிக்கிறது. நமக்கு மகிழ்ச்சியை உண்டாக்குவார், களிப்பை உண்டாக்குவார். அடுத்தது எண்ணெய் என்பது பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். அப்போ உலக பிரகாரமா நம்மளை போஷிக்கிறாரு, நம்மள மகிழ்ச்சியினால திருப்தி ஆக்குகிறாரு. அது மட்டும் இல்ல, நமக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால நம்மை நிரப்புகிறவரக்கா. எப்போ அந்த ஆசீர்வாதமான அந்த மழை ஏற்ற காலத்தில் பெய்யும் போது இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் பூமி தன் பலனை தரும். நம்மை சுற்றிலும் இருக்கிற வெளியின் மிருகங்கள் மரங்கள் செடிகள் எல்லாமே அதன் பலனை கண்டடையும். செழிப்பு. இரண்டாவது தானியம் திராட்சரசம் எண்ணெய், இதனுடைய அர்த்தமோ சொன்ன. மூன்றாவது பாருங்க, மிருக ஜீவன்களுக்காக
உன் வெளிகளிலே புல் முளைக்கும்படி செய்வேன். நீ சாப்பிட்டு திருப்தி அடைவாய் என்கிறார். பாத்தீங்களா, சொன்னல மிருக ஜீவன்களுக்கும் மரஞ்செடிக்கு மட்டும் இல்ல, நமக்கு மட்டும் இல்ல, மிருக ஜீவன்களும் திருப்தி அடையும்படியாக கர்த்தர் அந்த மழையை பெய்ய பண்ணுவார். எப்போ? ஏற்ற காலத்துல செய்வாரு. இப்ப 28:12 வாசிக்கலாம். ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகளெல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். பாருங்க எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். ஏற்ற காலத்தில் அந்த மழை பெய்யும் போது, தேசத்திலே மழை பெய்யும் போது நம்ம என்ன கையிட்டு செய்யறோமோ காரியங்கள்லாம் அதெல்லாம் வாய்க்க செய்வோம். அந்த வருஷத்துல உங்களுக்கு கண்டிப்பா பலிக்கும். இதை விசுவாசத்தோடு உறுதியோடு வாக்கு தத்தத்தை உறுதியோடு பற்றி கொள்ளும் போது இதெல்லாம் பலிக்கும். பிரியமானவர்களே, கையிட்டு செய்யும் காரியங்கள் இதுவரைக்கும் ஆசீர்வதிக்கப்படலையா? கட்டாயம் ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தர் தமது நல்ல பொக்கிஷ சாலையிலிருந்து திறந்து அந்த பொக்கிஷங்கள்லாம் நமக்கு கொடுப்பார். கடன் வாங்க மாட்டோம். கடன் இல்லாத ஒரு வாழ்வு, செழிப்பான ஒரு வாழ்வு. இந்த வசனத்தெல்லாம் சொல்லி சொல்லி ஜெபிங்க. அது அப்படியே சால்ட்டா விட்டுறக்கூடாது. ஆண்டவரே நீங்க இந்த வாக்குத்தத்தம் எல்லாம் கொடுத்தீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஏசாயா 45:4 கூட சொல்லப்பட்டிருக்குது. என்ன அப்படின்னு சொன்னா, ஒளிப்படுத்த அவர் வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாலை முறித்து அந்த காலத்துல பொக்கிஷங்களையும் ஒளிப்படுத்துள்ள புதையல்களையும் உனக்கு தருவேன் வாக்கு கொடுக்கிறார். எனவே இதெல்லாம் சொல்லி சொல்லி நம்ம ஜெபிக்கின்றவர்களாய் காணப்படணும். அடுத்ததா பாருங்க, நாம் என்ன செய்யணும், இதெல்லாம் செய்வேன் சொல்றால, நாம் என்ன செய்யணும்னு சொல்லும்போது உபாகம் 28, அதே 28 2ஆம் வசனம் வாசிங்க. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்திற்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். பாருங்க, ஆசீர்வாதம் நமக்கு வேணும்னு விரும்புறோம். வாக்கு தத்தம் கொடுத்தா அப்பா ரொம்ப நல்லா இருக்கு, நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்ட, வெளியிலும் ஆசீர்வதிப்ப, அப்பா ரொம்ப நன்றின்னு எல்லாட்டையும் போய் சொல்லுவோம் இல்லையா? நீ மாப்பிசுகிற தொட்டி ஆசீர்வதிக்கப்படும் போது, அப்பா இந்த வருஷம் முழுக்க எனக்கு பஞ்சம் இல்லாம என்னுடைய தொட்டி மாப்பிசுகிற தொட்டினா ஆகாரம்னு அர்த்தம். அப்ப கிச்சன் ஆசீர்வதிக்கப்படும் அர்த்தம். அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா தானே இருக்கு. ஆனா நம்ம செய்ய வேண்டியது என்ன? அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும். முந்தின வசனம் சொல்லுது, அவருடைய சத்தத்துக்கு உண்மையாக செவி கொடுக்கணும், அவருடைய கட்டளையின்படிலாம் நீ செய்ய கவனமாய் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த இடத்துல கர்த்தருடைய சத்தத்துக்கு நீ செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படுற அத்தனை ஆசீர்வாதங்களும் உனக்கு பலிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்குது. எவ்வளவு பாருங்க, ஆண்டவர் ஒரு நிபந்தனையோடு கூட தான் ஆசீர்வாதம் கொடுப்பார். அப்ப முதல்ல என்ன பார்த்தோம்? யாருக்குன்னு சொல்லும் போது புதிய இஸ்ரவேல் மக்களாகிய மந்தையாய் நாம் இருக்கிறோம். ஆண்டவர் நம்முடைய நல்ல மேய்ப்பரா இந்த செழிப்பான மேட்டிலே நம்மளை கொண்டு வந்து வைக்கிறார். அது மட்டும் இல்ல, எங்கேன் போது மேட்டின் சுற்றுப்புறங்கள் எங்கிலும் ஆசீர்வாதமாக்குவார். அது மட்டும் இல்ல, எப்போதுன்னு சொல்லும்போது ஏற்ற காலத்துல அவசரப்பட வேணாம். கடந்த வருஷத்துல உங்களுக்கு காரியம் முடியலையா, பரவாயில்ல, இந்த இடத்துல ஏற்ற காலத்துல இந்த வருஷத்துல அவர் அழகா எல்லாவற்றையும் முடித்து தருவார். பிரியமானவர்களே, அவரை தேட வேண்டும், அவரை சார்ந்து கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்ல, அவருடைய வசனங்களை நாம் கை கொள்ளணும். வார்த்தைக்கு சத்தத்துக்கு கை கொள்ளணும். கடைசியா ஒரு வசனம் பாருங்க, மல்கியா 3:10. என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டக சாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமற் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப பாருங்க, தசம பாகத்தை செலுத்தணும். அப்ப ஆண்டவர் பண்டக சாலையிலிருந்து பொக்கிஷங்கள் எல்லாம் நம்ம கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்காக நம்ம எதையாயிலும் செய்யும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் காணப்படுகிறார். ஒரு பாடலை கூட பாட கேட்போம். ஆசீர்வதிக்கும் இயேசு நம்மை ஆசீர்வதிப்பாரே, ஆண்டுகள் நன்மைகளாலே முடிசூட்டி மகிழ்வாரே. உன் வாழ்வு செழிப்பாய் மாறும், உன் பாதை நெய்யாய் பொழியும். உன் வாழ்வு செழிப்பாய் மாறும், உன் பாதை நெய்யாய் பொழியும். நீ ஆசீர்வாதமாயிருப்பாய், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். வறண்ட நிலமும் மகிழ்ந்து பாடிடும், வயல்வெளி செழித்திடுமே. கர்த்தரின் மகிமை தேவனின் மகத்துவம் தேசங்கள் அறிந்திடுமே. கர்த்தரின் மகிமை தேவனின் மகத்துவம் தேசங்கள் அறிந்திடுமே. காலங்கள் மாறிடும், கவலைகள் மறைந்திடும், காத்திடுவார் என்றுமே. ஆசீர்வதிக்கும் இயேசு
உன்னை ஆசீர்வதிப்பாரே. அடுத்து பாத்தீங்கன்னா எப்படிப்பட்ட மழையை கொடுப்பாராம். அதே எசேக்கியேல் 34:26 ஆசீர்வாதமான மழையை பெய்ய பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாரு. எப்படிப்பட்ட மழை? ஆசீர்வாதமான மழையை பெய்யப்படாது. தனியா எழுதியிருக்கு அந்த வசனத்துல பாத்தீங்கன்னா. இது ரெண்டுத்தையும் ஒன்னா முடிச்சிட்டு அது தனியா எழுதப்பட்டிருக்கு. முதல்ல நான் அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்தில் மழையை பெய்ய பண்ணுவேன். அதோட முடிஞ்சிடணும் அந்த சென்டென்ஸ். ஆனா என்ன ஆகுது? ஆசீர்வாதமான மழை, சும்மா மழைலாம் இல்லப்பா, ஆசீர்வாதமான மழை பெய்யணும், பெய்ய பண்ணுவேன்னு சொல்ற. சாதாரணமா மழை பெய்யும் போது நம்ம ஜபிக்கு போவோம்ல, ஆண்டவரே ஆசீர்வாதமான மழை பெய்யட்டப்பா, அது அழிவின் மழையா இருக்க கூடாது. சமீபத்துல பாத்தீங்க இல்லையா, சென்னை, பட்டணம், தூத்துக்குடி மாவட்டம் எல்லாம் பாத்தீங்கன்னா அழிவின் மழையா அது பெஞ்சிச்சு. அது சாபங்கள், கோபங்கள், கர்த்தருடைய கோபம் என்னன்னே தெரியல. அப்படின்னா மழை பெய்யாத இடத்தெல்லாம், அதிகமா மழை பெய்யாத இடத்தெல்லாம் யாரும் தப்பு பண்ணலையா? அப்படி கிடையாது. ஏதோ ஒரு காரியத்துல அந்த மாதிரி நடக்குது. பாவம், அந்த ஜனங்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க இல்லையா? நம்ம ஜெபிக்கணும். நம்ம எல்லாம் சேஃப்டியா இருக்கிறோம்னு நினைக்க கூடாது. அவங்க தேவனே எல்லா கோபத்துக்கும் விலக்கி விடுங்க ஆண்டவரே, நாங்களும் பாவம் செய்கிறோம், எங்களுக்கும் உங்களுடைய கோபம் பற்றி எரியக்கூடாதுன்னு நம்ம ஜெபிக்கணும். அழிவின் மழை இருக்குது. நோவா காலத்துல பாத்தீங்கன்னா ஜனங்கள் கோபப்படுத்தினப்படனால அந்த 40 நாட்கள் விடாமல் மழை செய்து எல்லாரையும் அழித்து போட்டது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதனால ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கும் போது ஆசீர்வாதமான மழை பெய்யணும் அப்படின்னு சொல்லணும். மழைனா மழை மட்டும் இல்லைங்க, நமக்கு ஒரு அபிஷேகம், என்னென்ன அபிஷேகம்லாம் நமக்கு கிடைக்கும், என்னென்னலாம் ஆசீர்வாதம் கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு ஆசீர்வாதமான மழையை நம்மேல் பெய்ய பண்ணுவாராம். வாசிக்க கேட்போம். சங்கீதம் 68:9. தேவனே, சம்பூர்ண மழையை பெய்ய பண்ணினீர், இழைத்து போன உமது சுதந்திரத்தை திடப்படுத்தினீர். என்ன மழையா? சம்பூர்ண மழையா. 9 எவ்வளவு அருமையா சொல்றார் சங்கீதக்காரன். தேவனே, சம்பூர்ண மழையை பெய்ய பண்ணினீர், இழைத்து போன உமது சுதந்திரத்தை திடப்படுத்தினீர். பாருங்க, அந்த ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் சிதறுண்டு எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகத்துல நீங்க படிச்சீங்கன்னா பாவமா இருக்கும். அந்த 34 அதிகாரம் ஃபுல்லா ஆடு மேய்ப்பர் சிதறுண்டது, நலிவுண்டது, காயப்பட்டது, இதெல்லாம் எடுத்துட்டு வந்து காயம் கட்டி நசல் கொண்டதெல்லாம் அவர் திடப்படுத்துறார். அததான் இங்க சொல்றார், சம்பூர்ண மழையை பெய்ய பண்ணினீர். அதெல்லாம் நீங்க சரிப்படுத்துறீங்க ஆண்டவரே, அவங்களுக்கு நல்ல ஒரு திடமான ஒரு சுதந்திரத்தை நீங்க கொடுக்கறீங்க அப்படின்னு சொல்லி சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்றார். எப்படிப்பட்ட மழை? ஆசீர்வாதமான மழை, சம்பூர்ணமான மழை, பூர்ணம் வர சம்பூர்ண வர அப்படியே ஃபுல்லா கம்ப்ளீட்டா ஒரு ஆசீர்வாதமான மழையை அவர் கொடுக்கிறாராம். எப்போதுன்னு சொல்லும்போது, முதலாவது ஒருத்தருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் போது அந்த சம்பூர்ண மழை, கண்டிஷனல் பிளெஸிங் தாங்க எப்பவுமே. 1 ராஜாக்கள் 8:36 வாசிக்கலாம். பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் கேட்டு உமது அடியாரும் உமது ஜனமாகிய இஸ்ரவேலும் செய்த பாவத்தை மன்னித்து அவர்கள் நடக்க வேண்டிய நல்வழியை அவர்களுக்கு போதித்து தேவரீர் உமது ஜனத்திற்கு சுதந்திரமாக கொடுத்த உமது தேசத்தில் மழை பெய்ய கட்டளையிடுவீராக. இது யாருடைய ஜெபம்னா? சாலமோனின் ஜெபம். சாலமோன் ராஜாவான பிறகு தன்னுடைய ஜனங்களுக்காக ஜெபிக்கிறார். பாவத்துல மூழ்கி அவங்க இருக்கிறாங்க. நீங்க அந்த வசனம், அந்த அதிகாரம் முழுக்க படிச்சு பாருங்க, நேரம் கிடையாது நமக்கு. அதனால அந்த ஜனங்களுக்காக ஜெபிக்கிறார். அவங்க பாவங்கள்லாம் மன்னிங்க, அவங்கள பரிசுத்தப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி உமது ஜனத்திற்கு நீங்க சுதந்திரம் கொடுத்து உமது தேசத்தில் மழையை பெய்ய கட்டளையிடுவாராக சொல்லி அவர் ஜெபிக்கிற அந்த ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் அப்படியாக செய்வதாக நாம் வாசிக்கிறோம். நீங்க வாசித்து பாருங்க. இந்த அருமையான வேளையிலே ஒருத்தருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் போது மட்டும்தான் அங்க ஒரு ஆசீர்வாதமான மழை பெய்யும். பாருங்க, இந்த 38 வருஷமா படுத்திருந்தவனை போய் சுகமாக்கிறாரு. அப்ப போய் அவன் போய் சர்ச் ஆலயம் பக்கத்துல நிக்கிறான். நிக்கும் போது எல்லாரும் பாக்குறாங்க, இப்ப தப்பு கண்டுபிடிக்கலாம்னு ஆண்டவர். ஏன்னா அது ஓய்வு நாளா இருந்தது, சரியா? அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ அதிக அவனை பார்த்து சொல்றாரு, நீ அதிக கேடானது ஒன்றும் செய்யாதபடி இனி பாவம் செய்யாதே போன்னு சொல்லி அனுப்புறார். அப்போ பாவத்தினால் வந்த சாபங்கள் நிறைய இருக்குங்க. அப்ப அந்த பாவங்கள் மன்னிக்கப்படுவது, ஆண்டவர் நிறைய காரியத்துல உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, நீ சமாதானத்தோட போன்னு சொல்லி நிறைய பேரை அனுப்புறத பாக்குறோம். அப்ப சமாதானம் என்னும் மழை, அந்த ஆசீர்வாதமான மழை பெய்ய வேண்டும் என்றால் நம்முடைய பாவங்கள் முதலாவது மன்னிக்கப்பட வேண்டும். எப்படிப்பட்ட ஆசீர்வாதமான மழைன்னு சொல்லி வாசிக்கலாம். ஏசாயா 55:10 முதலாவது வாசிக்கலாம். மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும்.
அது வெறுமையாய் என்னிடத்துக்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். பாருங்க, இந்த இடத்துல இந்த மழை எதுக்கு ஒப்பிடப்பட்டிருக்குன்னா ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஒப்பிடப்பட்டிருக்குது. அந்த வார்த்தை எப்படியோ மழை பெய்து அந்த பூமியில அந்த புல்லையெல்லாம் விளைவித்து ஆகாரத்தை எப்படி கொடுக்குதோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையா என்னிடத்துக்கு திரும்பாதபடி தான் நினைச்சதை என்ன பண்ணும், செஞ்சுட்டு தான் அது காரியம் வாய்க்கும்படி செய்யும். நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள் சொல்லி 12ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். இந்த அருமையான வேளையில நீங்களும் நானும் ஆண்டவருடைய வார்த்தையை கெட்டியாக பிடித்துக் கொள்ளும்போது அந்த வார்த்தையான மழையின் மூலம் நம்முடைய பயிர்கள் சொல்வது நம்முடைய வாழ்வு, நம்முடைய சந்ததிகள், பயிர்னா சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படும். அதுதான் அதுல முக்கியம். பயிர்கள்னா நமக்கு பிறந்த பிள்ளைகளின் பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படணும்னு சொன்னா நம்ம என்ன செய்யணும், ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கெட்டியாய் பிடித்துக் கொள்ள வேண்டும். அடுத்தது பாருங்க, உபாகமம் 32:2 வசனம். மழையானது இளம் பயிரின் மேல் பொழிவது போல என் உபதேசம் பொழியும், பனித்துளிகள் புல்லின் மேல் இறங்குவது போல என் வசனம் இறங்கும். பாருங்க, அப்போ இந்த இடத்துல வசனமும் இருக்கு, உபதேசம், ஆண்டவர் பிரீச் பண்றது, அதுல வார்த்தைகள் இதெல்லாம் மழைக்கு ஒப்பிடப்பட்டிருக்கு. அப்போ ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்ம கேட்கணும். நிறைய ஆலயத்துக்கு போகணும், எங்கெங்க ஆண்டவருடைய வார்த்தைகள் கேட்கறது ஓடணும், அதுக்காக ஓடணும், எங்கெங்கயோ ஓடுறோம் இல்லையா. ஒரு கல்யாணம்னா குடும்பத்தையே திரட்டிக்கிட்டு போறோம், ஒரு காது குத்துனா அதுக்கு போறோம், எல்லாத்துக்கும் போறோம். ஆனா ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கறதுக்கு சர்ச்சுக்கு போனா ஒரு குடும்பத்தின் தலைவர் மட்டும் போவாங்க, இல்லைன்னா தலைவி மட்டும் போவாங்க. எல்லாம் குடும்பமா சேர்ந்து ஆண்டவருடைய உபதேசத்தை கேட்க வேண்டும். அதற்கு முன்பதாக உபதேசிக்கிறவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அப்படி நம்ம செய்யும் போது மட்டுமே ஆண்டவர் நமக்கு அந்த ஆசீர்வாதமான மழையை நமக்கு கட்டளையிடுவாராம். அது மட்டும் இல்ல, பாருங்க இன்னொரு வசனம், அப்போஸ்தலர் 14:17 வசனம். அவர் நன்மை செய்து வானத்திலிருந்து மழைகளையும் செழிப்புள்ள காலங்களையும் நமக்கு தந்து ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நம்முடைய இருதயங்களை நிரப்பி இவ்விதமாய் அவர் நம்மை குறித்து சாட்சி விளங்க பண்ணாதிருந்ததில்லை என்றார்கள். பாருங்க, அந்த இடத்துல என்ன சொல்லப்படுதுன்னா, ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் இருதயங்களை நிரப்பும் ஆசீர்வாதமான செழிப்பை, மழையை அவர் கட்டளையிடுவார். அப்போ அந்த மழை எதுக்கு ஒப்பிடப்பட்டிருக்கு? முதலாவது வார்த்தைக்கு ஒப்பிடப்பட்டிருக்குது. அதுக்கு பிறகு என்னத்துக்கு ஒப்பிடுதுன்னா அவருடைய உபதேசத்துக்கு ஒப்பிடப்பட்டிருக்குது. அதுக்கு பிறகு ஆகாரம், சந்தோஷம், இருதயத்தை நிரப்பும்படியான அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான ஒரு செழிப்புக்கு ஒப்பிடப்பட்டிருக்குதுன்னு பாக்குறோம். இன்னொரு வசனம் பாத்தீங்கன்னா, ஆண்டவருடைய வருகை ஓசியா 6:3 பாத்தீங்கன்னா, அவருடைய வருகை அருணோதயம் போல இருக்குமா, நம்மிடத்தில் வருவது குறித்து ஆசீர்வாதமான மழையோடு அது ஒப்பிடப்பட்டிருக்குன்னு சொல்லி ஓசியா 6:3 நம்ம வாசிக்கிறோம். என்ன அப்படின்னு சொல்றது, கர்த்தருடைய வருகை நம்மிடத்திலே புறப்பட்டு வருகிறது, அந்த புறப்படுதல் அருணோதயம் போல இருக்கிறது, அது ஆசீர்வாதமான மழையோடு ஒப்பிட்டு சொல்லப்படுகிறது ஓசியா 6:3. அடுத்தது பாத்தீங்கன்னா சகரியா 10:1 சொல்லப்பட்டிருக்குது, எப்ப இந்த ஆசீர்வாதமா மழை பெய்யும்னா நாம் வேண்டிக் கொள்ளும் போது பின்மாறி காலத்து மழையை அவர் கட்டளையிடுவார், வயல்வெளியில் அவரவர்களுக்கு அது பயிரை உண்டாக்கும் சொல்லப்பட்டிருக்கு. ஆக நீங்க வேத வசனங்களை, இந்த வருஷ வாக்குத்தத்தம் என்ன, என்னுடைய திருச்சபையில கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் தான் இது. அதையே இன்றைக்கு நான் நம்ம 316 சேனல்ல ஃபர்ஸ்ட் இயர் பிகினிங்ல நம்ம புத்தாண்டு வசனமாக சொல்லணும்னு ஆவியானுடைய துணை கொண்டு அதை தியானிக்கும் போது ஆண்டவர் எனக்கு சொல்லிக் கொடுத்தது மட்டும்தான் உங்களோட நான் பகிர்ந்து கொள்றேன். அப்ப நம் மந்தையாகிய நம்மிடத்துல நம்முடைய குறைவுகளை எல்லாம் அவர் நிறைவாக்கி நல்ல மேய்ப்பனாக இருந்து அவர் என்ன செய்யறாரு, நம்மிடத்துல இந்த காரியங்கள்லாம் செய்யறாரு. நம்மள அவரிடத்துல ஒப்பு கொடுப்போம், அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுப்போம், அவரை தேடி வர வேண்டும். அவரை தேடும்போது ஆசா தேடினான், அதனால்தான் சுற்றுப்புறம் எங்கும் அமைதல் உண்டாயிற்று. அது மட்டும் இல்ல, ஏற்ற காலத்தில் மழை. அவசரப்படாதீங்க, அவசரப்பட வேணாம். ஆண்டவரே, நீர் ஏற்ற காலத்தில் எனக்கு இந்த ஆசீர்வாதம் கொடுப்பேன், இந்த வருஷம் வாக்கு கொடுத்திருக்கீங்களே, அந்த ஏற்ற காலம் எப்பப்பா உடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, முற்று
முற்றிலுமா அப்படியே ஃபுல்லா சரண்டர் ஆயிடும். எப்படி ஆசா அப்படிதான் சரண்டர் ஆனார். அப்போ எல்லா ஆசீர்வாதம், உலக பிரகாரமான ஆசீர்வாதம், மகிழ்ச்சி, சந்தோஷம், சமாதானம், பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் எல்லாவற்றையும் அவர் கொடுப்பார். கையிட்டு செய்யும் காரியங்களை ஆசீர்வதிப்பார். திறந்து தம்முடைய பொக்கிஷ சாலையிலிருந்து திறந்து உங்களுக்கு பொக்கிஷங்களை கொடுப்பார். கடன் வாங்காமல் இருக்கும்படியான ஒரு சூழ்நிலையை அவர் உருவாக்கி தருவார். எப்படிப்பட்ட மழை? ஆசீர்வாதமான மழையை பெய்ய செய்வார். ஆனா ஒண்ணு மட்டும் நம்ம செய்யணும், அவரை தேடி வர வேண்டும். இன்றைக்கு அந்த வேதத்தை நல்லா படிக்கணும். ஒரு விவசாயி பாருங்க, விவசாயியின் மகன் வெளிநாட்டுக்கு போய், அவர் கசாப்பு கடைக்காரர், அந்த விவசாயி நல்லா கறியெல்லாம் நல்லா வெட்டி இது பண்ணுவாரு. அவருடைய மகன் வெளிநாட்டுக்கு போய், நியூயார்க்குக்கு போய் இந்த கலையை அவர் படிச்சுட்டு பட்டம் பெற்று வந்தாராம். இவங்க தகப்பனுக்கு அதெல்லாம் தெரியாது. அப்போ ஒரு நாள் கறியை கொண்டு நீங்க எனக்கு நான் கொடுங்கப்பா, நான் வெட்டி தரேன் போது, உனக்கு என்னடா தெரியும், உனக்கு ஒண்ணுமே தெரியாது, இதெல்லாம் நீ வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்த பையன், நான் தான் இவ்வளவு காலம் சரி இல்ல நீங்க கொடுங்கன்னு கட்டாயப்படுத்தினால ஒரு நல்ல ஒரு கறியை கொடுக்கறாரு. அழகா அவர் என்ன பண்றாரு, முதல்ல நல்ல ஸ்லைஸா இந்த சாப்ஸ் மாதிரி வெட்டுறார். அதுக்கு பிறகு பிரெட் ஸ்லைஸ் மாதிரி வெட்டுறார். அதற்கு பிறகு உப்பு கண்டம் போடுறதுக்கு நீல வாக்கில வெட்டுறார். இன்னும் பலவிதமான அந்த நெஞ்சு எலும்புகளை எல்லாம் அவர் தனியா அதெல்லாம் செய்யறார். கொஞ்ச நேரத்துல அப்பா பாக்குறார், விதவிதமா அறுத்து வச்சுறார். எப்படி இது தெரியும் அப்படின்னு சொல்லும்போது, நான் இதை கற்றுக்கொண்டேன். ஒரே கறி தான், ஒரே ஆட்டினுடைய கறி, நீங்களும் வெட்டினீங்க, ஆனா நான் அதை வெட்டும் போது அது எவ்வளவு நேர்த்தியாய் காணப்படுகிறது அப்படின்னு சொல்றார். நீங்களும் நானும் ஒரே வேத புத்தகம் தான், ஒரே வசனங்கள் தான், ஆனா நம்ம எப்படி படிக்கணும், அதை ரசிச்சு ருசிச்சு தியானிச்சு படிக்கும் போது அது நம்முடைய வாய்க்கு தேனை போல இருக்கும்னு சொல்லி வேதத்துல சொல்லப்படுகிறது. இந்த வசனம் வாக்குத்தத்த வசனம் தான். இந்த உறுதியா படிச்சுக்கிட்டு அலசி ஆராயணும், ஒவ்வொரு லைனா வாசிக்கணும், ஒவ்வொரு பகுதியா இப்போது ஆவியானவர் எனக்கு வெளிப்படுத்தினார் இல்லையா. அவர்களையும் போது எவர்கள் சொன்னாரு, எப்ப பெய்யும் சொன்னாரு, எப்போது எந்த நேரத்துல, எப்போது, யாருக்கு, எங்கே, எப்படிப்பட்ட மழை எல்லாம் விரிச்சு கொடுத்தாரு இல்லையா, ஒரே வசனம். அதே போல நீங்களும் நானும் பிரிச்சு பகுத்து படிக்கும் போது அதை கற்றுக்கொள்வோம். புதிய வருஷத்திலே அப்படி நம்ம வேதத்தை ஆராய ஒப்பு கொடுப்போம். சமீபத்திலே கல்லணை என்ற பகுதிக்கு திருச்சி பக்கத்துல அங்க போயிருந்தேன். அப்போ நாங்க கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இருந்தேன். அங்க பார்த்தா ஒரு ஜோசியக்கார் ஜோசியம் பாக்குறாரு. அந்த ஜோசியம் 50 ரூபான்னு போட்டிருக்கு, கிளி போட்டிருக்குது, கிளி எல்லாம் இருக்குது. ஒருத்தர் என் பையனுக்கு பாருங்க, கல்யாணத்துக்காக பாருங்கன்னு சொல்றாங்க. பார்க்கும்போது அவன் என்னென்னமோ சொல்றான் அந்த ஜோசியக்காரன். உனக்கு வெளிநாட்டுல வேலை கிடைக்கும், அப்படி இப்படி சொல்றான், உனக்கு 86 வயசு வரைக்கும் உனக்கு ஆயுசு இருக்கும், இந்த பாரு உனக்காக சீட்டு எடுத்தேன், இதுல இந்த கல்யாணம் போட்டிருக்கு, உனக்கு கல்யாணம் கூடி வரும், அப்படி இப்படின்னு சொல்றார். அப்புறம் உனக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி என்னென்னத்தையும் கார்டை கொடுத்து தாயத்தை கொடுத்து 1500 ரூபாய் வாங்கணும். அந்த டிராயரை திறந்து அவன் போடும்போது நான் பார்த்தேன். பார்க்கும்போது அவ்வளவு பணம் சேர்ந்திருக்கு. ஒண்ணுமே இல்லாம வார்த்தைகளை சொல்றான். இன்னொருத்தர் உட்கார்றாரு, அவருக்கும் அதே மாதிரி சொல்றாரு, உனக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும், உனக்கு வெளிநாட்டுல வேலை கிடைக்கும், உன்னுடைய யோகம் ரொம்ப இதுவா இருக்குது, அப்படி இப்படின்னு சொல்லி உனக்கு 83 வயசு அப்படின்னு சொன்னோன்னா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அவங்க ஒரு 1000 ரூபாய் கொடுத்துட்டு அதுல தாயத்து கார்டெல்லாம் கொடுத்து நீங்க எப்ப வேணாலும் வரலாம் போறலாம்னு சொல்லிட்டு கொடுத்தான். ஆனா அவன் அன்னைக்கு அங்க இருக்க மாட்டான். பிரியமானவளே, எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாச்சு. உன்னை குறித்து கவலைப்படுகிற ஒருவன் சொல்லி ஒரு டிராக்ஸ் வச்சிருந்தேன், அதை கொடுக்கலான்ட்டு தான் எடுத்தேன். ஆனா என்னுடைய சகோதரி சொன்னாங்க, இல்ல இந்த நேரத்துல நம்ம கொடுக்க கூடாது, அவர் ரொம்ப வெறியா இருக்கிறாங்க, அங்க கொடுக்கூடாது. ஆனா நான் அங்க கொடுக்க முடியல, ரொம்ப பாரமா இருந்துச்சு. யாருக்குனாலும் டிராக்ஸ் கொடுத்துருவேன், ரொம்ப பாரமா இருந்துச்சு. ஏன்னா சுத்திலும் அவரை சுத்திலும் நிறைய பேர் இருந்தாங்க. அதனால ஒரு மாதிரி இருக்கும், அந்த சூழ்நிலை மாறிடும்ன்றதுக்காக நான் கொடுக்கலாம். ஆனா உட்கார்ந்து ஜெபம் பண்ண, ஆண்டவரே இப்படிப்பட்ட ஒரு மனிதனுடைய வாக்கு பொய்யா இருக்கிறதே, எல்லாரையும் வெளிநாட்டுக்கு போவேன், எல்லாருக்கும் ஆயுசு நாட்கள் 83, அவனுடைய ஆயுசு நாட்களே அவனுக்கு தெரியாத ஆண்டவரே, எப்படி ஆகினா அவனை ரட்சிங்க ஆண்டவரே சொல்லி பாரத்தோடு ஜெபித்து வந்தேன். பிரியமானவர்களே, ஆனால் நம்முடைய வாக்கு தத்தம் பண்ணின நம்முடைய ஆண்டவர் ஜீவன் உள்ளவர், இப்படி வாக்கு கொடுத்திருக்கிறார். இந்த வாக்கையெல்லாம் நாம் பிடித்து கொண்டு ஆண்டவரிடத்திலே உறுதியாய் நாம் ஜெபிக்கும் போது கட்டாயம் வாக்கு சத்தம் செய்த தேவன் வாக்கை நிறைவேற்றி இந்த வருஷத்திலே இந்த புதிய வருஷத்திலே உங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தருவார். சகல மேடுகளின் மேலும் சுற்றிலும் மேட்டை சுற்றிலும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்தில் மழையை பெய்ய பண்ணுவேன். ஆசீர்வாதமான மழை பெய்யும். ஜெபிப்போம். அவர் ரெண்டை வருவோமா? எத்தனை நேரம் உன்னை அழைத்தார், இத்தனை காலம் நீ தள்ளலாமோ? கர்த்தரின் சித்தம் முன் வேளையிலே
கண்டு உணர்ந்து விரைந்தே நீ வா. முள்ளும் புதரும் காடும் மலையும் உள்ளமுடைந்தேசு தேடுகின்றார். சிற்றின்ப சேற்றினில் சிக்கினதால் சாத்தான் வலையில் நீ சிறையாகினாய். காணாத ஆட்டின் பின்னே கர்த்தர் கண்ணீருடன் அலைந்தார். அன்போடு உன்னை அழைக்கின்றாரே, இன்றே திரும்பி நீ வா. சோத்திரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ராஜா, வாழ்த்துகிற வணங்குறப்பா. இந்த ஆடுகளுக்காக கவலைப்பட்டு இந்த வார்த்தைகளை நீங்க சொல்றீங்க ஆண்டவரே. ஒவ்வொரு காரியமாய் ஆவியான வெளிப்படுத்தினீங்க ஆண்டவரே. என்னுடைய சுற்றுப்புறம் எங்கும் அமைதல் உண்டாகட்டும் ஆண்டவரே. அதற்கு நாங்கள் உண்மை தேட வேண்டுமே ஆண்டவரே. அப்பா, ஆசீர்வாதமான மழையை தருவேன், ஏற்ற காலத்தில் தருவேன் சொல்லி வாக்கு கொடுத்திருக்கீங்க. அலைந்து சிதறுண்டு கிடந்த ஆடுகளை எல்லாம் ஆண்டவரே நீர் கூட்டி சேர்த்து, நசலுண்டதையும் ஆண்டவரே இளைத்து போனதையும் நீர் ஒன்றாக சேர்த்து காயம் கட்டி ஆண்டவரே அதை நல்ல செழிப்புள்ள மேட்டிலே நீர் மேய்ப்பேன், நான் பாதுகாப்பேன் சொன்னீங்களே அப்பா. எங்களையும் கூட ஆண்டவரே நாங்கள் உமது ஆடாக எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்கள் நல்ல மேய்ப்பராயிருந்து வழி நடத்த வேண்டுமாய் செபிக்கிறோம். ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க. கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருக்கும் இந்த புத்தாண்டிலே இந்த வசனம் வார்த்தைகள் வாக்குத்தத்தமாக ஆசீர்வாதமாக காணப்பட்டும். கர்த்தாவே, உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்துல ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.